எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் படுத்துறதில் முதலிடம் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் தான். அதுலேயும் நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்கிறாங்க, நல்ல கொழுப்பு சொல்கிறாங்க, கெட்ட கொழுப்பு சொல்கிறாங்க. எது எதில் இருக்குதுன்னு தெரியலையே. இதை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க, அதை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க. சாப்பிட தான் செய்கிறோம். கொழுப்பு குறைஞ்ச பாடு இல்லையே. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கொலஸ்ட்ரால் அதிகமாக போயிட்டே இருக்கு. இப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான தெளிவு கிடைக்கும். அது இல்லாமல் நம்மளை சுற்றியுள்ள உணவே தான் நம்ம சாப்பிட்டு எப்படி நம்ம உடம்புல நல்ல கொழுப்பை கூட்டி கெட்ட கொழுப்பை குறைக்கிறது, அதாவது நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டி கெட்ட கொலஸ்ட்ராலை எப்படி குறைக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு 5 உணவுகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட்டில் நம்ம இன்றைக்கி இந்த கொழுப்பை பற்றி பேச போகிறதுனால கொழுப்புன்னு தமிழ்லையோ இல்லைனா கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஆங்கிலத்திலையோ ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. சரி, வாங்க இப்போ விஷயத்துக்குள்ளே போயிடலாம். நல்ல கொழுப்பு உடம்புல இருக்கும்போது அதுவே கெட்ட கொழுப்பை குறைக்கும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே செக் பண்ணி பார்த்தா இருக்க வேண்டிய நல்ல கொழுப்பு கம்மியாக இருக்கும், இருக்கக்கூடாத கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கும். இதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது. பல வீடியோ நம்ம சேனல்லையும் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல கொழுப்பை உடம்புல கூட்டி கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான 5 உணவுகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம். முதலாவது பார்த்திங்கன்னா ஆளி விதைகள். ஆல்ஃபா லினோலெனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க. இதோட வேலை என்னென்னா உடம்புல கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை கூட்டுறது. அப்போ இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடம்புல தேவையற்ற கொழுப்புகள் தங்காது. மாரடைப்பு, அப்புறம் பிரெயினில் வரக்கூடிய ஸ்ட்ரோக்கு, அப்புறம் கல்லீரலில் வரக்கூடிய ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளை பாதுகாக்கும். ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, ஆளி விதைகள் வேறு, அரளி விதைகள் வேறு. அரளி விதைங்கிறது பாய்சன், அது நம்மளை கொல்லக்கூடியது. நான் சொல்கிறது அரளி விதை கிடையாதுங்க, ஆளி விதைகள். உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா கூகுள்லேயோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆளி விதைகள்லாம் என்ன அப்படின்ட்டு. திரும்பவும் சொல்கிறேன், அரளி விதை கிடையாது, ஆளி விதை. கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுல 2வது இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பூண்டு, கார்லிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. பூண்டு பொதுவாக நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோங்க. இது போக பார்த்திங்கன்னா நம்ம பூண்டை சுட்டு சாப்பிட்லாம். இப்படிலாம் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு சூப்பராக இது குறையுதுங்க. இதனாலே நல்ல கொழுப்பு நேச்சுரலாக அதிகமாகிடும். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், சில பேருக்கு அசிடிட்டி பிரச்சனை இருந்தால் பூண்டை வெறுவத்தில் சாப்பிடாதீங்க. சாப்பாட்டுக்கு அப்புறமோ இல்லைனா சமையலில் சேர்த்தோ சாப்பிடுங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் சமையலில் பார்த்திங்கன்னா பூண்டு நம்ம கண்ணிலே படும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி எடுத்து சைடில் வச்சுட்டு சத்தே இல்லாத மற்ற விஷயங்களை சாப்பிடுவோம். அதனால் உங்கள் வீட்டு சமையலில் பூண்டு இருந்துச்சுன்னா முதல்ல அதை சாப்பிடுங்க. 3வது பார்த்திங்கன்னா இலவங்கப்பட்டை. இந்த பட்டை நம்ம பிரியாணிக்கு, நம்ம வீட்டில் கறி வச்சா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மணத்துக்காக யூஸ் பண்ணுறோம். வெறும் மனம் மட்டும் இல்லைங்க, அதில் முக்கியமான விஷயம் இருக்குது. உடம்பில் நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துறதுல முக்கியமான இந்த பட்டைக்கு ஒரு பங்கு இருக்குது. அதனால் பட்டை நீங்கள் சமையலில் பார்த்தீங்கன்னா அதையும் சாப்பிடுங்க. உங்களால் சாப்பிட முடியாட்டால் கூட சாப்பிட்டு முடிக்க வரைக்குமாவது அது பிளேட்டில் இருக்கணும். 4வது பார்த்திங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர். ஒன்றும் இல்லைங்க, வினிகர் தெரியும் இல்லையா. சில பேர் கடைகளில் பார்த்திங்கன்னா உப்பு கரைசலை வச்சு வினிகர்னு ஏமாற்றுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, கடையில் போய் நல்ல பிராண்டாக பார்த்து வினிகர் கேட்டு வாங்குங்க. ஏன்னா இந்த வினிகர் அவ்வளோ விஷயம் இருக்குங்க. கிருமிகளை அழிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. பொதுவாக நம்ம காய்கறிகள்லாம் கழுவுறதுக்கு, சுத்தமாக வைக்கிறதுக்கு இந்த வினிகர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் பிக்கிள்லாம் பண்ணுறதுக்கு வினிகர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வினிகர் அளவாக யூஸ் பண்ணால் ஒரு பிரச்சனை இல்லை. இது நல்ல கொழுப்பை கூட்டி இரத்த குழாய்களை படிஞ்சு உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுல இந்த வினிகர் முக்கியமான பங்கு வகிக்குது. கடைசியாக 5வது பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பை கூட்டி கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முழு தானியங்கள், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும் இல்லையா. பாதாம், பிஸ்தா, முந்திரி, பூசணி விதைகள், நிலக்கடலை, வால்நட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நல்ல கொழுப்பை கூட்டுது. இதனாலேயே கெட்ட கொழுப்பு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதனால் இந்த பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி ஸ்நாக்ஸை ரொம்ப சாப்பிடாம நட்ஸ் அண்ட் சீடை நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு குறைஞ்சி ஆரோக்கியமாக வாழலாம். இப்போ நான் சொன்ன இந்த 5 உணவுகளும் பார்த்திங்கன்னா உடம்புல நல்ல கொழுப்பை கூட்டி கெட்ட கொழுப்பை குறைக்குது, இல்லைனா கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை கூட்டுது, வைஸ் வெர்சா எப்படினாலும் வச்சுக்கலாம். அதனால் அதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்றே வாங்க. தினமும் சாப்பிட முடியாட்டாலும் வாரத்தில் இந்த 5 முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. அப்போ நம்மளை சுற்றி உள்ள அன்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். உங்கள் மனசில் உள்ள எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கமெண்ட்டில் கொழுப்பு இல்லைனா கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி கமெண்ட்டில் போடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.